ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மிக்சர் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாய் சூடானதும் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே நம்ம இதில் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். சீரகம் பொரிஞ்சதும் இதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. 2 காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. 2 பல் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளி ஆட் பண்ணதும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிக்சரில் நம்மளுக்கு சால்ட் இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆனதும் ஒரு சின்ன கோலி குண்டு அளவு நான் புளி சேர்த்துருக்கேன். புளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு மிக்சர் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதும் இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே அதில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சிடட்டும். பொரிஞ்ச உடனே சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ண உடனே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த பருப்பு ப்ரௌன் ஆனதும் கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா துவையல், அதில் இந்த தாளிப்பை ஆட் பண்ணிட்டோன்னா சுவையான மிக்சர் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.